தவக்காலம் 2வது வாரம் வியாழக்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 16, அருள்வாக்குகள் 19 தொடக்கம் 31 வரை. இன்றைய நற்செய்தி பகுதி தனிப்பட்ட செல்வங்கள் உட்பட கடவுள் நமக்கு வழங்கியுள்ள பல்வேறு ஆசீர்வாதங்களை ஏழைகளிடமும் தேவையில் உழல்பவர்களிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் சுயநலமாகவும் ஆடம்பரமாகவும் தாங்கள் மட்டும் அனுபவிப்பது சாவான பாவத்திற்குரிய செயல். அதனால் அப்படி இவ்வுலகில் வாழ்பவர்கள் இன்றைக்கு வருகின்ற ஓமையில் பணக்காரனைப் போல நித்திய தண்டனைக்கு ஆட்படுவார்கள் என்று நற்செய்தி எச்சரிப்பு விடுக்கிறது. பணக்காரனிடம் செல்வம் இருந்ததால் அவன் தண்டிக்கப்படவில்லை. மாறாக அவனுக்கு கற்பிக்கப்பட்டதையும் இறைவார்த்தையின் சாராம்சத்தையும் புறக்கணித்ததால் விளைந்தது. இன்றைய உவமை ஏழை லாசரும் பணக்காரனும் என்று குறிப்பிடுகிறார் இயேசு. ஏழையின் பெயர் லாசர், பணக்காரனுக்கு பெயர் இல்லை. எனவே ஏழைகளுக்கு கடவுளிடம் மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் பிரத்யேகமான அன்பும் உண்டு. பணக்காரனுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கின்ற மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் கடவுள் கொடுப்பதில்லை. ஏழைகளை புறக்கணிக்கின்ற, சுயநலம் மட்டுமே நன்னலம் என்று கருதுகின்ற பணக்காரர்களை புறக்கணிக்கிறார். நாய் கூட ஏழை லாசரின் புண்களை நக்கும். அந்த ஜீவராசி கூட ஏழை லாசரை கண்டு கொண்டது. ஆனால் பணக்காரனிடமிருந்த பொருட்செல்வம் அனைத்தும் கடவுள் தனக்கு போட்ட பிச்சை என்பதை மறந்தான். நாயிடம் இருந்த அறிவு கூட அவனிடம் இல்லை. பரிசேயர்களின் பணத்தின் மீதான பேராசை வெறியை சுட்டிக்காட்டி ஏழைகள் மீது பரிவும் இரக்கமும் கொள்ளாமல் அவர்கள் வாழ்வு முறையை கண்டிக்கவும் அவர்களை எச்சரிக்கவும் இந்த ஓமையை இயேசு சொல்லுகிறார். அதே போல இயேசு இந்த ஓமையை சொன்னதன் இன்னொரு நோக்கம், பணக்காரர்கள் தங்கள் செல்வ செழிப்பை தாங்கள் வாழ்ந்த நேர்மை வாழ்வுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட வெகுமதி என்றும், ஏழ்மை மற்றும் நோய் முதலியவைகள் ஏழைகள் அல்லது நோயாளிகள் செய்த பாவத்திற்கான கடவுளுடைய தண்டனை என்ற தப்பான அபிப்பிராயத்தை திருத்தவும் இந்த உவமையை இயேசு சொல்லுகிறார். மேலும் இந்த உவமை நாம் இறந்தவுடன் கடவுள் நமக்கு உடனே வழங்கும் நிலை வாழ்வையும் நித்திய தண்டனையையும் தனிமனித தீர்வையாக சொல்லுகிறது. மத்தேயு தன் 25வது பிரிவில் சொல்லும் பொது தீர்வையும் லூக்கா இன்று சொல்லும் தனிமனித தீர்வையும் அடுத்தவர்பால் நாம் அன்பை ஆதாரமாக வைத்திருக்கிறோமா, பகிர்ந்து கொள்கிறோமா என்பதன் அடிப்படையில் தான் நடைபெறுகிறது. ஏழைகளை கண்டுகொண்டால் கடவுள் நம்மை நிலையான வாழ்விற்குள் கரை சேர்ப்பது உறுதி. எனவே இறுதியாக இந்த உவமை எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கின்ற அழைப்பு, நம்மை சுற்றியுள்ளவர்களின் துன்பங்களை கண்டு மனமிரங்கவும், நம்மிடம் கடவுள் ஆசீராக கொடுத்தவற்றை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் கட்டளை பிறப்பிக்கிறது. இன்றைய உவமையை இயேசு 2 காட்சிகளை வைத்து நாடக வடிவில் சொல்லியுள்ளார். முதல் காட்சி இம்மண்ணில் நடைபெறுகிறது, 2ஆம் காட்சி விண்ணில் நடைபெறுகிறது. முதல் காட்சியில் இம்மண்ணில் செல்வந்தன் விலை உயர்ந்த ஆடைகளை உடுத்தி 5 வேளை உணவை வயிறார உண்டு ஆடம்பரமாக வாழ்ந்து வந்தான். இயேசு வசதியாக வாழ்ந்தவர்களுக்கு எதிரி அல்ல. அந்த பணக்காரன் ஏழை லாசருக்கு எந்த தீமையும் செய்யாவிட்டாலும் நன்மையை செய்ய தவறியதே சாவான பாவம் என்று
இயேசு புதிய ஏற்பாட்டில் அதிகமாகவே வலியுறுத்துகிறார். கண்டுகொள்ளாமை, பிறரை பொருட்படுத்தாமை ஒரு சாவான பாவம். ஏழை லாசர் அந்த பணக்காரனின் வாசலுக்கு முன்னால் அமர்ந்து தெருவில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர். அந்த செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகள் வெளியே கொட்டப்படும் போது ஏழை லாசரோடு நாயும் போட்டி போட்டு உணவிற்கு ஏங்கும் உண்ணும். இரண்டாம் பகுதி விண்ணில். ஏழை லாசர் வறுமையில், துன்பத்தில் கடவுளிடம் விசுவாசமாக இருந்தான். வெகுமதி அவனுக்கு இறையாட்சி விண்ணில் கிடைத்தது. பணக்காரன் செல்வ செழிப்பில் கடவுளை புறக்கணித்தான், அடுத்தவரை புறக்கணித்தான். கடமையை செய்ய தவறியதற்கு நரகத்தின் வேதனையான துன்பம் அவனுக்கு கிடைத்தது. இன்றைய நற்செய்தி நமக்கு விடுக்கும் படிப்பினைகள். நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற அளவிற்கு கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். செல்வம், உடல்நலம், திறமை, சமூக அதிகாரம், அரசியல் செல்வாக்கு, இப்படி பல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். இவற்றை நமக்கு கொடுத்திருப்பது சுயநல ஆதாயத்திற்கும் பிரத்யேகமாக பயன்படுத்துவதற்கும் அல்ல, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளவே. 2. தனிமனித தீர்வை, பொது தீர்வை, இவற்றின் அளவுகோல் பகிர்தலை வைத்தே. எனவே பகிர்வோம், பரலோகத்தை பெறுவோம். ஆமேன்.